ஹாய், இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா வித் 11, 12, 14, 13 நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம ஐடியா பேசிக்காக செக் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸாகவோ இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாகவோ இருந்தீங்க அப்படின்னா ஐடியாவில் 14 டார்கெட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஐஓசி இருக்குது. ஐஓசி வித் 180 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது, 190 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஐஓசியில் 180 ஃபஸ்ட் டார்கெட், 190 செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 171 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 180 வரைக்கும் போயிருக்கு. 180 அதோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 190 வரைக்கும் ஐஓசி ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 170 சிஇ, 180 சிஇ, 190 சிஇன்னு 3 டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 170, 180, 190 டார்கெட்ஸு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 167 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 169 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் 170 ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் 170 டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் மோஸ்ட்லி கேப் ஃபில்லிங் நடக்கும். கேப் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட் நோக்கி மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செயில் இருக்குது. செயில் வித் 150 சிஇ, 160 சிஇ, 145 சிஇன்னு 3 டேட்டா இருக்குது. செயிலில் நேற்றுக்கு 140 சிஇன்னு டார்கெட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 145 ஃபஸ்ட் டார்கெட்டு, 150 செகண்ட் டார்கெட்டு, 160 தேர்ட் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 140 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 144.20 போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் எக்ஸாக்டாக 145 ஹிட் ஆகிடுச்சு. ஈக்விட்டிக்கும் ஃப்யூச்சருக்கும் மோஸ்ட்லி 1 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நான் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 145 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட் 150க்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் 150, 160 டார்கெட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு டாடா ஸ்டீல் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 500 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ வேதாந்தா லிமிடெட்டில் 500 தான் டார்கெட் நமக்கு. 2 டேஸாகவே வேதாந்தா லிமிடெட் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கும் புல்லிஷ் மூமெண்ட் தான். பாருங்கள், ஓப்பனான ப்ரைஸு 506 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 515 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டேட்டா 500 சிஇன்னு இருக்குது. மோஸ்ட்லி 500 சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி இருக்குது. ஐடிஎஃப்சி வித் 130 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஆனால் அது லோ ப்ரீமியம், லெஸ் ப்ரீமியம் இருக்கிறதுனால அதை நம்ம செக் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான் இன்றைக்கான ஸ்டாக் டேட்டா அப்டேட். இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.